ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஒரு சைடு பார்த்தோம்னா அம்பேத்கரியவாதியா இருக்கீங்க, மறு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கருத்துக்களை ஆதரிக்கிறீங்க. நீங்க ஏன் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியா என்பது ஒரு நாடா என்று கேட்டால் இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். இதை எனக்கு சொன்னவரே யாருன்னா அம்பேத்கர் தான். அப்போது என்னுடைய மொழி தான் என்னுடைய அடையாளமாக இருக்கும். இப்போ என்னுடைய சாதி எனக்கு அடையாளமாக இருக்காது, என்னுடைய மதம் எனக்கு அடையாளமாக இருக்காது. ஏன்னா சாதி மதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை ஒரு பிற்போக்கு தளத்தில் வைத்திருப்பதற்காகவும் அடிமைப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று தான். அப்போ பிரதாப் எப்படி அடையாளப்படுத்தப்படுவோம்னா, நான் ஒரு தமிழனாக தான் அடையாளப்படுத்தப்படுவேன். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கிறோம், நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய தேசிய இனம் என்பது அது தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும். அதனால் குழப்பிக்கூடாது. அம்பேத்கர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கார் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிகளே யாரா என்று சொன்னால் அவர்கள் தமிழர் தான் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அண்ணா சீமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்று நான் ஆட்சிக்கு வந்தாலும் கார் கொடுப்பேன். என்ன கார் கொடுப்பேன்னா அம்பேத்கர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு முதலாளா யாரா அப்புறம் அண்ணன் சீமான் போறாரு. ஆனால் சீமான் என்ன சொல்ற, நீ RSS உடைய செயல்பாட்டாளர், அவரு சங்கியா இருக்காரு சொல்ற. ஏன்பா அவர் சங்கியா இருக்கிறத சொல்ற, நீ எப்பயாவது போயிருக்கியா? 50 ஆண்டு காலம் திராவிடம் ஆட்சி செய்யுது, என்ன செஞ்சிச்சு? பெரியார் தான் எல்லாரும் காரணம்னு சொன்னேன். அந்த பெரியாரை நீ எல்லாத்தையும் பெருமை பேத்திக்கிற எல்லாமே பண்ணிக்கிற. நீ புரட்சியாளர் அம்பேத்கருக்காக இந்த திராவிடம் செய்தது என்ன? எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரை தொடர்ந்து எங்கன்னா பட்டியல் மக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல போயிட்டு அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. அவ்வளோதான், ஓட்டுக்காக பேசிட்டு போயிடுவாங்க. அதை நீ பொது சமூகத்துக்கிட்ட பேசுவியா? பேச மாட்டேன். இன்றைக்கும் இந்த தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கரோட சிலைகளுக்கு கூண்டு இருக்குது. ஏன் திராவிட மாடல் அரசால் உடைக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? சாதிவாதிகள் எதனா பண்ணுவாங்க. அப்போது இந்த தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலமாக சாதிவாதிகளாக வச்சுருக்கேன்னா அது காரணம் யார்? நீ தான். நான் ரஞ்சித் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நாங்கள் என்ன நீங்கள் உங்கள்கிட்ட சீட்டு வாங்கின அடிமை எம்எல்ஏக்கள் எம்பி நினச்சிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையில் பேரணியில் பேசியிருக்கிறோம் நான் ரஞ்சித் அவர்கள். ஏன்னா இந்த எம்எல்ஏ எம்பிகள் அப்படி தான் இருக்கிற அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆராசா ஒரு முறை சொல்கிறாரு, நான் ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பி தாங்க, தனி தொகுதி எம்பி தாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் போயிட்டு என்னுடைய மக்களுக்கு அவரை நிற்க முடியாது. ஏன்னு கேட்டால் நான் உதயசூரிய சின்னத்துலேருந்து வெற்றி பெற்றிருக்கேன். ஏங்க நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு பொது தொகுதி நின்று நீங்கள் ஜெயிக்கல, தனி தொகுதி நின்று ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தது ஒன்றும் திமுக கிடையாது, இந்த சீட்டை கொடுத்து உங்களுக்கு அம்பேத்கர். நீங்கள் அந்த மக்களுக்காக பேசி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் நாட் ஓன்லி திமுக அதிமுக உட்பட யாருமே சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுனதே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தீண்டாமை பிரச்சனைகள், சாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் திராவிட கட்சிகள். அதில் பெரும்பங்கு திமுக. ஏங்க அதிமுக சேர்க்க மாட்டேன்னு அதிமுக பெரும் பேசுறது இல்லையே? நாங்கள் தான் பெரியாரின் வாரிசுகள், நாங்கள் தான் சமூக நீதியை காக்க வந்தவர், இது யார் தெரியுமா? 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார் பேசுறது இல்லையே? இவ்வளவு வாய்க்கிழியே பேசக்கூடிய திமுக அரசு நீங்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்திருந்தால் இன்றைக்கு இந்த சாதிய இறுக்கங்கள் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் இன்னைக்கு 20 ஒதுக்கீடு கிடைச்சது. அது காரணம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் பெரியார் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, இவர் எங்களுக்கு கொடுத்துட்டாருலாம் சும்மா ஏமாத்துற வேலை, வரலாற்றை முழுமையாக படிக்காதது சொல்லக்கூடிய வேலை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம் ஆதி. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய 69வது நினைவு தினத்தை ஒட்டி மிகப்பெரிய அளவில் அம்பேத்கர்னுடைய நினைவு நாளை அனுசரிச்சுட்டு வராங்க மக்கள். இந்நிலையில் நீங்கள் ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஒரு சைடு பார்த்தோன்னா அம்பேத்கரியவாதியாக இருக்கீங்க, மறு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கருத்துக்களை ஆதரிக்கிறீங்க. நீங்கள் ஏன் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் இப்போ பிரதாப் யாருன்னு கேட்டால் நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படி தான் நான் அடையாளப்படுத்த விரும்புவேன். நான் அப்படி தான் இருக்கிறேன்னு நம்புகிறேன். அதே போல் என்னுடைய வழிகாட்டி யாரான அம்பேத்கர் தான். அதில் எனக்கு ஒரு நாளும் குழப்பம் ஏற்படுறது கிடையாது. அதுலேருந்து நான் ஒரு நாளும் மாறுபடவும் மாட்டேன், ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன், ஏன் தமிழ் தேசிய கருத்தை ஆதரிக்கிறீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் ஒரு தமிழனாக உணர்கின்றேன். இந்தியா என்பது ஒரு நாடா என்று கேட்டால் இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். இதை எனக்கு சொன்னவரே யாருன்னா அம்பேத்கர் தான். அப்போது என்னுடைய மொழி தான் என்னுடைய அடையாளமாக இருக்கும். இப்போ என்னுடைய சாதி எனக்கு அடையாளமாக இருக்காது, என்னுடைய மதம் எனக்கு அடையாளமாக இருக்காது. ஏன்னா சாதி மதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை ஒரு பிற்போக்கு தளத்தில் வைத்திருப்பதற்காகவும் அடிமைப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று தான். அப்போ பிரதாப் எப்படி அடையாளப்படுத்தப்படுவோம்னா, நான் ஒரு தமிழனாக தான் அடையாளப்படுத்தப்படுவேன். அப்போது அம்பேத்கரை நான் எங்கே உள்வாங்குறேன் அப்படின்னா, அம்பேத்கரை நம்ம ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான ஒரு தலைவராகவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழிக்கான ஒரு தலைவராகவோ நம்ம சுருக்க முடியாது.
அவர் மனிதத்துவத்திற்கான தலைவர், மனித குலத்திற்கான தலைவர், எல்லோருக்குமான தலைவர் தான். அப்போது இந்த மானிட சமூகத்திற்கே பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவத்தை, ஒரு அறத்தை, ஒரு சமூக நீதியை, சமப்பங்கை வந்து பேசியவர் அம்பேத்கர். அவரை பார்த்தீங்கன்னா நான் பின்பற்றுவதால் நான் ஒரு அம்பேத்கர்வாதியாக உணர்றேன். ஆனால் அதே சமயம் நான் தமிழ் தேசிய கருத்திலிருந்து ஒரு நாளும் மாறுபடுவோன்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கிறோம், நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்முடைய தேசிய இனம் என்பது அது தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும். அதனால் குழப்பிக்கூடாது. அம்பேத்கர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கார் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிகளே யாரா என்று சொன்னால் அவர்கள் தமிழர் தான் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன்னா அப்படி வந்து அம்பேத்கர் வந்து இந்த இந்தியாவின் பூர்வ குடிகளே தமிழர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவார். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே வந்து எப்படி வரும், நம்ம தமிழ் சமூகத்திலிருந்து தான் எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. உலகினுடைய மூத்த குடி தமிழ் குடி தான். அப்போ நீங்கள் அம்பேத்கரை தமிழ் தேசியத்துக்கு எதிராகவோ இல்லை அம்பேத்கர் தமிழ் தேசிய கருத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கான ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. ஏன்னா அம்பேத்கர் நினைத்திருந்தால் அவர் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதும்போது இல்லைப்பா மாநிலங்கள்லாம் கிடையாது, எல்லாமே இந்தியா மட்டும்தான், எதுவுமே உங்களுக்கு கிடையாதுன்னா அவர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே பல்வேறு தேசிய இனங்கள் என்று அவர் ஆராய்ச்சி செய்தவர். சும்மா போகிற போக்கில் அம்பேத்கர் வந்து சும்மா எல்லாத்தையும் எழுதிட்டு போயில்லை. இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர், உலகினுடைய ஆகச்சிறந்த அறிவாளி அவர் தான். அதாவது உலகினுடைய ஆகச்சிறந்த அறிவாளிகள் யார் என்று கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. உலகமே வியந்து பார்க்குது யார் என்று பார்த்தால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், அறிவாளி. அதனால தான் அவர் ஆராய்ச்சி செய்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதியிருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமைகளை கொடுக்க வேணும், ஒரு இந்தியாவுடைய ஒன்றியத்துக்கு எந்த விதமான உரிமைகளை கொடுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. ஆனால் இன்றைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதை வந்து உள்வாங்காதவர்கள். அதே போல் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இந்த இந்திய அரசியல் சட்டம் என்பது அம்பேத்கர் அவர்கள் எழுதி 100 முறைக்கு மேலே திருத்தப்பட்டிருக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டம். அப்போ இன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குமே, இப்போ நீட் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கி வந்து நீட்டை வந்து நம்ம முழுமையாக நம்ம எதிர்க்கிறோம். நீட் என்பது கல்விக்கு எதிரான ஒன்று நான் பார்க்குறேன். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இவங்களுடைய மருத்துவ கணக்கு சிதைக்கக்கூடிய ஒன்று தான் நீட். நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அப்போ நீட் வந்து இன்றைக்கி எப்படிங்க மத்திய அரசு வந்து செயல்படுத்துன்னு கேட்டால், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை எழுதும்போது கல்வியை மாநில பட்டியல் தான் வச்சார். நல்லா அண்டர்லைன் பண்ணணும். கல்வி டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதும்போது மாநில பட்டியல் இருந்தது. இந்திரா காந்தி அவரோட எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா அது வந்து இணைப்பு பட்டியலுக்கு போகுது. இணைப்பு பட்டியலுக்கு போனதுனால அதில் வந்து மத்திய அரசுக்கு அதிகமான பவர் வந்து இருக்குது. அப்போது இங்கே அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் குறை கிடையாது, பிழை கிடையாது. ஆட்சியாளர்கள் தங்களோட வசதிக்கு ஏற்ப மாற்றிட்டாங்க. அதே போல் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சட்டம் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்தவன் அயோக்கியனாக இருந்தால் அந்த சட்டம் இருந்தும் பயனில்லை. ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் குறைவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவன் சிறந்தவனாக இருந்தால் அந்த சட்டம் வந்து அப்போ தான் சரியான ஒன்றா இருக்கணும். அப்போ அம்பேத்கர் வந்து இந்த இந்திய சட்டத்தை எழுதி கொடுக்கும் பொழுது சமத்துவம், சமூக நீதி, மாநில சுயாட்சி இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் கொடுத்தாரு. ஆனால் அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பலவற்றை வந்து மாற்றி அமைச்சாங்க. இன்றைக்கி பொருளாதாரத்தை நலிவுற்று அந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா இந்த அரிய வகை ஏழைகளுக்கு, அதெல்லாம் அம்பேத்கர் ஆதரிக்கவே இல்லை. பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் சொல்லிட்டு கொண்டு வந்து அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அது அம்பேத்கருக்கு எதிரான செயல் தானே. இந்திரா காந்தி அவர்கள் கல்வியை வந்து பொதுப்பட்டியல், இணைப்புப்பட்டியல் கொண்டு போனது அம்பேத்கருக்கு எதிரான செயல் தானே. அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை சிதைத்தவர்கள், மாற்றியவர்கள் யாரானா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அப்போ நீ குறைய எங்கே சொல்லணும் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் மேலே சொல்லணும். நீ ஏன்னா அவர் ஒழுங்காக தானே எழுதி கொடுத்துட்டு போனார், அதை செயல்படுத்தக்கூடிய நீ தானே அயோக்கியமானு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் அம்பேத்கர் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு தலைவரை தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியது. குறிப்பாக ஏன் அப்படின்னா இன்றைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்தியா முழுவதும் டாக்டர் அம்பேத்கர் அறியப்படுறாரு. அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்ல வரல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நாட் ஓன்லி பட்டியல் சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் இன்றைக்கி இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு அது காரணம் என்ன, புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் பெரியார் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் எங்களுக்கு கொடுத்துரு, இவர் எங்களுக்கு கொடுத்துட்டாருலாம் சும்மா வந்து ஏமாத்துற வேலை, வரலாற்றை முழுமையாக படிக்காததுக்கு சொல்லக்கூடிய வேலை. டாக்டர் அம்பேத்கர் எதுக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பற்றி ராஜினாமா பண்ணார்னா, ஒன்று அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதாவை வந்து அன்றைக்கு வந்து நேரு அரசு ஏற்க மாட்டுது. ரெண்டாவது
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கேட்டால் அதையுமே ஏற்க மாட்டுது. இதுக்கான எல்லா வரைவு அறிக்கைகளையும் தயார் செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். இன்னைக்கு ஒன்று பேசுகிறாங்கல்ல ரொம்ப பெருமையா, கலைஞர் தாங்க, கருணாநிதி தாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தாரு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் அடித்தளமிட்டது யாருன்னா அம்பேத்கர். ஏன்னா இந்த இந்து சட்ட மசோதாவில் பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்களுக்கான வாரிசுரிமை, எல்லா உரிமைகளுமே அதில் இருந்தது. இந்து சட்ட மசோதா ரொம்ப முக்கியமான தத்தெடுக்கும் உரிமை, விவாகரத்து உரிமை உட்பட எல்லாமே இருந்தது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாமே வந்திருக்கு. அப்போ விதை யார் போட்டதுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான் போட்டிருக்காரு. அதே போல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்கு யார் காரணம்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதாவது பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது, மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னைக்கு பிரதமரானதுக்கு காரணம் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்க நல்லா அந்த வார்த்தையை நோட் பண்ணலாம். முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். ஆமா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து நான் பிரதமரானதுக்கு காரணம் வந்து அம்பேத்கர் அவர்கள். அப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே, இன்னும் ஓப்பனா சொல்ல போனா பார்ப்பன சமூகம் மட்டுமே ஆட்சி செய்து வந்த இந்திய சமூகத்தில் எல்லா சமூக மக்களும் இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்கன்னா அதுக்கு யாரா காரணம்? டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான் காரணம். அப்போ அந்த நன்றி விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா. தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது, இன்றைக்கும் நம்ம எல்லாருடைய அடிமை சங்கிலியை உடைத்தறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய சிலைகளுக்கு கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. கூண்டு போட்டது மட்டும் அல்லாமல் இப்போ கூட தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அம்பேத்கர் சிலையின் மீது செருப்பு வீசுறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில கொட்டி வைக்கிறதோ இப்பயும் தமிழ்நாடு. அதுக்கு என்ன காரணம்னா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் முதல் படை சொல்லுவேன் நான். அப்ப 50 ஆண்டு காலம் திராவிடம் ஆட்சி செய்தது. என்ன செஞ்சிச்சு? பெரியார் தான் எல்லாரும் காரணம்னு சொன்னேன். அந்த பெரியாரை வந்து நீ எல்லாத்தையும் வந்து பெருமை பேத்திக்கிற எல்லாமே பண்ணிக்கிற. நீ புரட்சியாளர் அம்பேத்கருக்காக இந்த திராவிடம் செய்தது என்ன? எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரை வந்து தொடர்ந்து எங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிற இடத்துல போயிட்டு அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. அவ்வளோதான், ஓட்டுக்காக பேசிட்டு வந்து போயிடுவாங்க. அதை நீ பொது சமூகத்துக்கிட்ட பேசுவியா? பேச மாட்டேன். இன்றைக்கும் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க வந்து அம்பேத்கரோட சிலைகளுக்கு கூண்டு இருக்குது. ஏன் திராவிட மாடல் அரசால் உடைக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? சாதிவாதிகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த தமிழ்நாட்டை 50 ஆண்டு காலமாக சாதிவாதிகளாக வச்சிருக்கணும். அது காரணம் யார்? நீ தான். நீ வந்து உன்னுடைய அமைச்சரவை உட்பட, நீ சட்டமன்றத்தில் சீட்டு கொடுத்து உட்பட எல்லாமே சாதி பார்த்து கொடுக்குற. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, விசிகாவை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக மட்டும் பார்க்குறோம், எல்லாருக்குமான கட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கட்சியை வந்து திமுக என்ன பார்க்குதுன்னா எஸ்சி கட்சின்னு பார்க்குது. சொன்னவர் யாரா? நான் வன்னி அரசு கருணாநிதி அவர்கள்ட்ட போய் நாங்கள் கேட்குறோம், சீட்டு கேட்குறோம். என்னப்பா நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாம்னு சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய தீண்டாமைன்னு சொல்லிட்டு அந்த வன்னி அரசு வந்து பதிவு பண்ணுறாரு. அந்த மாதிரி கட்சி தான் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. கேட்டால் சமூக நீதியை காக்க போகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீண்டாமை பிரச்சனைகள், சாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் திராவிட கட்சிகள். அதில் பெரும்பங்கு திமுகவுக்கு. ஏங்க அதிமுக சேர்க்க மாட்டேன்னா? அதிமுக பெரும் பேசுறது இல்லையே. நாங்கள் தான் பெரியாரின் வாரிசுகள், நாங்கள் தான் சமூக நீதியை காக்க வந்தவர், இது யார் தெரியுமா, 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார் பேசுறது இல்லையே. இவ்வளவு வாய்க்கிழியே பேசக்கூடிய திமுக அரசு நீங்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்திருந்தால் இன்றைக்கு இந்த சாதிய இறுக்கங்கள் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். அண்ணன் சீமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்று, நான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கார் கொடுப்பேன். என்ன கார் கொடுப்பேன்னா அம்பேத்கர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அண்ணன் சீமானுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு முதல் ஆளாக யாரா போகிறோம்? அண்ணன் சீமான் போகிறாரு. ஆனால் சீமான் என்ன சொல்கிற? நீ ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாட்டாளர், அவரு சங்கியா இருக்காரு சொல்கிற. ஏன்பா அவர் சங்கியா இருக்கிறத சொல்கிற? நீ எப்பயாவது போயிருக்கியா? ஒரே முறை இந்த மணிமண்டபத்தில் இந்த முழு அளவு சிலை ஒன்று திறந்தாங்க, அம்பேத்கரோட சிலை. அதுவே பார்த்தீங்கன்னா விசிகா கொடுத்ததுன்றாங்க, அப்புறம் பிஎஸ்பி கொடுத்ததுன்றாங்க. அது யாரும் பேரும் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல யார் கொடுத்தாங்கன்னா தெரியல. அப்போ திறக்கத்துக்கு போனவர் தான் முத்துராமலிங்கம் இருக்கார் இல்லையா, அவருடைய குரு பூஜைக்கு மறக்காம அப்பாவும் போவார், மகனும் போவார். யார்? நம்முடைய முதலமைச்சரும் போவார், துணை முதலமைச்சரும் போவார். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய வாக்கு அந்த தென் மாவட்டங்கள் அப்படியே வாங்கினதுக்கோசம் அதிமுக திமுக போட்டி போட்டு போகும். ஆனா அதே நீ அம்பேத்கரோட திணைநிலத்துக்கு ஒரு வேலை கேட்டால் வரமாட்டேன். மணிமண்டபம் என்ன அங்கே அவருடைய வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ரொம்ப பக்கம், அது வந்து போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இதுக்கெல்லாம் ஏன் சரி இவ்வளோ பேசுறீங்கல்ல, நீ சரி இப்போ அம்பேத்கரை விட்டுருப்பா. நீ இங்கே முத்துராமலிங்கம் அவர்களுடைய நினைவிடத்துக்கு நீ போயிட்டு வர. ஏன் நீ தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கு போகிறது? ஏன் நீ தாத்தா அயோத்தியாச பண்டிதருக்கு போகிறது? ஏன் உன்னால் போக முடியலன்னா எதுக்கு அவங்களாம் போகிறது? எப்படி ஓட்டு போட்டு போகிறாங்கன்னு கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம். அண்ணன் சீமான் போகிறார் இல்லையா, எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா தமிழ் சமூகத்தின் தலைவரிடத்துக்கும் அண்ணன் சீமான் போகிறாரு. அவர் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாரா? நீ என்ன பண்ணுற?
அயோத்தியாச பண்டிதருக்கு நீ போக மாட்ட, ரெட்டைமலை சீனிவாசனுக்கு நீ போக மாட்ட, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ போக மாட்ட அப்படின்னா உன் படத்துக்கு வீட்டில் வச்சு நீ வந்து ஃபோட்டோ போட்டுருவ. நம்ம விஜய் அண்ணன் போட்டுருவாருல்ல, நம்ம பனையூரில் போட்டுருவாரு, எல்லா ஃபோட்டோ கொண்டு போட்டுருவாங்களே. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கலாம்? இங்கே இருந்தாங்க. நம்ம அவர் மேலே குறை சொல்லக்கூடாது, உண்மையே சொல்கிறேன். அந்த விஜய் மேலே குறையே சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் யார்கிட்ட கற்றுக்காருன்னா இவங்க கொடுத்து கற்றுக்கிறாரு. இப்போ தலைமைச் செயலகத்தில் ஃபோட்டோ ஒன்று வச்சு அப்படியே மலர் வலை ஒன்று போட்டுருவாங்க நம்ம ஸ்டாலின் அவர்களோ போட்டால். அப்புறம் நினைக்கிறாரு அந்த விஜய் அண்ணன், ஓஹோ நம்ம கூட வீட்டிலேருந்து போட்டலான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே தான் கற்றுக்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அம்பேத்கர் நாளை வந்து சமத்துவ நாள்னு அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சமத்துவம்னா எது? ஒரு ஆட்சி அதிகாரத்தில் எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது சமத்துவம். ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தர மாட்டேன், சரி தரா கட்டி போகிற வீடு. உன்னுடைய அமைச்சரவையில் எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க? இப்போ ஆட்சி முடியத்துக்கு ஒரு வருஷம் கூட இல்லாத அப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை நீங்கள் நியமிக்கிறீங்க. ஏன் 4 வருஷமும் உங்க கண்ணுக்கு அவர் தெரியலையா? இவங்களுக்கு அதிகபட்சமாக என்ன கொடுப்பாங்க? ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க, தொழில்துறை அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க. அப்போ அதிகாரமிக்க பதவிகளை ஒரு நாளும் திராவிட கட்சிகள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்போ அம்பேத்கருடைய கனவு என்பது ஈக்குவாலிட்டி அப்படின்றது சும்மா கூப்பிட்டு சீட்டு கொடுத்து கிடையாது, ரிசர்வ் தொகுதியில் மட்டுமே நிற்க வைக்கிறது கிடையாது. ரிசர்வ் தொகுதியில் இன்னைக்கு பல பேர் வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற 40க்கும் மேற்பட்ட 44 தொகுதி கிட்ட நம்ம ரிசர்வ் தொகுதி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து திமுக நமக்கு சீட்டு கொடுத்துச்சியோ? திமுக சீட்டு கொடுக்கல, அம்பேத்கர் சீட்டு கொடுத்துருக்காரு உனக்கு. ரிசர்வ் தொகுதியை வாங்கி கொடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னொன்று அது ஒரு பெரிய ஒரு கொடுமை தான். அது அம்பேத்கர்கள் கேட்டு இரட்டை வாக்கு தனி தொகுதி, நம்ம எனக்கு வச்சிருக்கிறது கூட்டு தொகுதி. அது சில பேர் தெரியாம தனி தொகுதி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நீங்க போன பெரிய சப்ஜெக்ட் ஆயிடும். அப்போ அந்த ரிசர்வ் தொகுதி வாங்கி கொடுத்தா புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ இந்த ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கும் நேர்மையா இல்லை, அம்பேத்கருடைய கருத்தினுக்கும் நேர்மையா இல்லை, தான் கொண்ட தன் சொந்த சமூகத்திற்கும் நேர்மையா இல்லை. ஒரு முறை ரஞ்சித் அண்ணன் சொன்னார் நாம்ஸ்டாங்குடைய அந்த நினைவேது கூட்டத்தில், நாங்கள் என்ன உங்ககிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்ச உங்கள் அடிமைகளான எம்எல்ஏ நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போது தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என்பது 44 + 2, 44ன்றது வந்து எஸ்சி மக்கள் போட்டியிடக்கூடியது, 2 என்பது இது பழங்குடியின மக்கள் போட்டியிடக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதிகள் 7. இப்போது இந்த தொகுதிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சீட்டு கொடுத்ததுன்னா திமுகவா? சீட்டு கொடுத்ததுன்னா அதிமுகவா? சீட்டு கொடுத்தது அம்பேத்கர். அவருக்கு நீ நேர்மையாக இருக்க மாற்ற, நீ கொண்ட சமூகத்திற்கு நேர்மையாக இருக்க மாற்ற, உனக்கு ஓட்டு போட்டவும் நேர்மையாக இருக்க மாற்ற. தமிழ்நாட்டில் எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, எத்தனை சாதிய வன்கொடுமை நடக்கிறது, எத்தனை தீண்டாமை கொடுமை நடக்கிறது. என்னைக்காவது தனி தொகுதி எம்எல்ஏ எம்பி பேசியிருப்பாங்களா? வாயே தந்தது கிடையாது. அதனால தான் நான் ரஞ்சித் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நாங்கள் என்ன நீங்கள் உங்கள்கிட்ட சீட்டு வாங்கின அடிமை எம்எல்ஏக்கள் எம்பி நினச்சிங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையில் பேரணியில் வந்து பேசியிருக்கிறேன் நான் ரஞ்சித் அவர்கள். ஏன்னா இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் அப்படி தான் இருக்கிற அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆராசா ஒரு முறை சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பி தாங்க, தனி தொகுதி எம்பி தாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் போயிட்டு என்னுடைய மக்களுக்கு அவரை நிற்க முடியாது. ஏன்னு கேட்டால் நான் உதயசூரிய சின்னத்துலேருந்து வெற்றி பெற்றிருக்கேன், நான் திமுகவுடைய எம்பியாக இருக்கேன், நான் எப்படி நிற்க முடியும்னு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு பொது தொகுதி நின்று நீங்கள் ஜெயிக்கல, தனி தொகுதி நின்று ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தது ஒன்றும் திமுக கிடையாது, இந்த சீட்டை கொடுத்தது உங்களுக்கு அம்பேத்கர். நீங்கள் அந்த மக்களுக்காக பேசி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் வந்து நாட் ஓன்லி திமுக அதிமுக உட்பட யாருமே சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுனதே கிடையாது. சரி விசிகாலேருந்து அனுப்பணும்னு கேட்டால் அதில் அண்ணன் சிந்தனை செல்வர் வேறு யாரும் பேசுனது கிடையாது. அப்போது அந்த அளவுக்கு இந்த திமுகவோட சேர்ற கட்சிகளும் அப்படிதான் மாறிடுறாங்க, திமுகவும் அப்படிதான் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாளை வந்து சமத்துவ நாளாக வந்து அறிவிக்கிறாரு. அப்படின்றப்போ அம்பேத்கரை நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்காக எடுத்துக்கிறீங்களோ இல்லை வாக்கு வங்கிக்காக எடுத்துக்கிறீங்களோ, இந்த சமத்துவம்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறீங்க இல்லையா? இந்த தமிழ்நாடு சமத்துவமாக இருக்குதா? தமிழ்நாடு சமத்துவமாக இருந்ததே கிடையாது. ஒரு நாளும் இந்த திராவிட கட்சியோட ஆட்சிக்கு பிறகாகவும் சரி முன்பாகவும் சரி சமத்துவமாக இருந்ததே கிடையாது. சமமற்ற இந்தியாவை வந்து சமத்துவப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவருடைய பிறந்த நாளை வந்து சமத்துவ நாள்னு அறிவிச்சுட்டு திமுகன்ற கட்சிக்குள்ள சமத்துவம் கிடையாது, திமுக நடத்துகின்ற ஆட்சியில சமத்துவம் கிடையாது, திமுக கூட்டணி கட்சியில் நடத்துதே அது அதை விட பெரிய கொடுமை. அது நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க, திமுகவுடைய கூட்டணியில் வலிமைமிக்க ஒரு கட்சினா விசிகா தான், ஓட்டு உள்ள ஒரு கட்சி. ஆனால் விசிகாவுக்கு 4 சீட்டு 2 சீட்டு சொல்லிட்டு சீட்டுக்காக கெஞ்ச வைக்கிறாங்க திமுக. இது எவ்வளோ பெரிய ஒரு சமத்துவமின்மை.
ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் தூக்கி நீ சீட்டு கொடுக்குற, மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கக்கூடிய விசிகாக நீ சீட்டு கொடுக்க மாட்டேற அப்படின்னா இது ஒரு சமத்துவமா? உன்னுடைய ஆட்சியில் எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க, அதிகாரம் இல்லாத பொறுப்பு தான் கொடுத்துருப்பீங்க. அதுவும் இப்போ எலெக்ஷன் முடியறதுக்கு எலெக்ஷன் வரதுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் அந்த ஆட்சி எடுத்துக்கங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஊர் சேரியாக தான் பிரிஞ்சிருக்குது. இந்தியா முழுக்குமே அதுதான். தமிழ்நாட்டில் எடுத்துப்போம் நம்ம ஒரு கிராமத்தில் ஊர் தேர்வில் இருக்கக்கூடிய பகுதியினுடைய வளர்ச்சியும் காலனியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றா இருக்கும். காலனியில் இருக்கக்கூடியவன் ஊர் தெருவில் இருக்கிறத விட பொருளாதார அளவுக்கு பில்டிங் மேலே பில்டிங் கூட கட்டியிருப்பான். இவன் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருப்பான், கல்வி வாய்ப்பு உயர்ந்திருப்பான். ஆனால் காலனிக்குள்ளே ஒழுங்கான ரோடு இருக்காது, ஊர் தெருவுக்குள்ளே ஒழுங்கான ரோடு இருக்கும். ஏன் இத்தனை நாளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் கேட்குறேன், நான் ஒன்று கேட்குறேன். நான் இப்போது எங்கள் ஊரை எடுத்துப்பேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலனியில் தான் ஸ்கூல் இல்லை, காலனியில் ரேஷன் கார்டு இல்லை. எல்லாரும் ஊர் தெருவில் தான் போய்ட்டு ரேஷன் கடைக்கு போகிறாங்க, ஊர் தெருவில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்த சிஸ்டம் இருக்குது? அப்போ இந்த மக்கள் அங்கே தான் வந்து படிக்கணும்னு சொல்லக்கூடிய, அங்கே தான் வந்து ரேஷன் பொருட்களை வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையும் ரொம்ப சீப்பான மனநிலை. அப்போது இந்த சூழலே எப்படி இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூழல் பாருங்கள். நீ எதுவாக இருந்தாலும் ஊர் தெருக்கிட்டு தான் போகணும். ஏன் ஸ்கூலை நீ காலனியில் கட்டு, ஸ்கூலை வந்து இது ரேஷன் கடை நீ காலனியில் ஏன் வைக்க மாட்டேன்? வரமாட்டேன்னா வீடு இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்தல, இத்தனை வருஷமா போயிட்டு வாங்கியிருந்தாங்க, இனிமேல் மாத்து நீ. அப்படி இல்லைன்னா நீ வந்து இப்போ பொதுவாக சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு ரேஷன் கடையெல்லாம் காலையில் இருந்து வச்சுருக்காங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால. மேபி அங்கே ஊர் தலைவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க, அதன் பிறகு கொண்டு வந்திருப்பாங்க, அப்படி வேணால் வந்திருக்குமே தவிர தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. இந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுத்தமாக கிடையாது. இது வரைக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு சாதிய பிரச்சனைக்கு கூட, ஒரு தீண்டாமை பிரச்சனைக்கு கூட ஒரு ஆக்டிவான ஒரு விஷயத்தை வந்து திமுக அரசு பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான அரசு, திராவிட மாடல் அரசு, பாசிசத்தை ஒழிக்க வந்த அரசு சொல்லிட்டு இதை காப்பாற்றக்கூடியவர்கள் மீது நமக்கு கோபம் தான் வருது. அதாவது இந்த திராவிட மாடல் அரசு, குறிப்பாக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய ஆதி திராவிடர் துறையிலிருந்து ஒதுக்கக்கூடிய அந்த மானியத்தில் 37% தான் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அந்த மானியத்தை எடுத்து எவ்வளோ மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ முன்னாடி பேசுனது தான், ரேஷன் கடையிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் கட்டலாமே. இல்லை, இன்னைக்கு ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் என்பது மாநில அரசு பணம் கிடையாது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம், அது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு பணம். அது அந்த பணத்தை கூட இவங்க முழுமையாக செலவு பண்ண மாட்டாங்க. அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது குறித்து மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காரு. அதுக்கான பல தரவுகளை திரட்டி அவர் பேசியிருக்காரு ஜெகன்மூர்த்தி அவர்கள். ஆனால் மற்றவங்களாம் பேச மாட்டாங்க, அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு மாநில அரசு எல்லோருக்குமான அரசு தானே, மாற்றுக்கிறது கிடையாது. பணத்தை வந்து நீங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டு பாக்கெட்டில் தட்டு கொடுக்க போகிறது கிடையாது, ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை முழுமையாக செலவு செய்திருந்தால் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார நலன் உட்பட எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காக மேம்பட்டிருப்பாங்க. ஒரு அரசு மட்டுமே எல்லாத்தையும் எம்பவர் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏன் ஒதுக்கக்கூடிய பணத்தை கூட உங்களால் எடுத்து முழுமையாக செலவு பண்ண முடியல? என்ன உங்களுக்கு வலிக்குது, ஏன் பண்ண மாட்டீங்க? அதை திருப்பி வந்து அனுப்புறீங்கன்றீங்க. அதே போல் இன்னொன்று இருக்குது பாருங்கள், தாட்கோ ஒரு முக்கியமான விஷயம். தாட்கோவில் ஒன்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. நீ வந்து ஒரு தாட்கோ லோன் நீ வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து பேங்க்காரன் மோஸ்ட்லி கொடுக்குறதே கிடையாது. இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், கட்ட மாட்டாங்க, அது பண்ணாங்க இது பண்ண சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கொடுக்குறதே கிடையாது. தாட்கோக்கு என்று தனி வங்கி ஒன்று அமைச்சு தாங்க சொல்லிட்டு பல காலமாக கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தாட்கோக்கு தனி வங்கி அமைச்சு தர மாட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை கூட பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து முழுமையாக பயன்படுத்த முடியலன்னா நீங்கள் இங்க இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கான அரசு, நீங்க இங்க இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட தங்களை உயர் சமூகம் என்று கருதி கொள்ளக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான அரசு. எல்லா பிசிக்குமா கிடையாது. எத்தனையோ ஓபிசி சமூகத்திலே பார்த்தீங்கன்னா, எம்பிசி சமூகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பின்னடைந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள எம்பவர் பண்ண மாட்டாங்க. ஓட்டு உருதா, உனக்கு ஓட்டு உள்ள சாதியா, நீ ஓட்டு உள்ள ஒரு பேக்வர்ட் கிளாஸா நீ உனக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை கூட முழுமையாக உங்களுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்குது என்பதற்கு இதே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம அந்த அம்பேத்கர் நினைவு நாளில் சொல்ல விரும்புது என்னன்னா,
அம்பேத்கருக்கு வந்து நீங்கள் மாலை போடுறதுனாலையோ ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் மலர் தூவுறதுனாலையோ அவருடைய பிறந்தநாளை சமத்துவ நாளாக அறிவிக்கிறதுனாலையோ அம்பேத்கருடைய கனவு ஒன்றும் செயல்பட போகிறது கிடையாது. அம்பேத்கர் விரும்பிய சமத்துவத்தை எல்லாவற்றிலும் கடைபிடிக்கணும். ஆட்சி அதிகாரம், மக்களாட்சி, நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விதம் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கணும். இறுதியாக நம்ம சொல்ல விரும்புவது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும்னு சொன்னார். யாருன்னு கேட்டால் அது உண்மையாக பட்டியல் மக்கள் தான். ஏன்னா அவங்க வந்து இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகள். ஒரு பூர்வகுடிகள் இந்த நாட்டை ஆளுவது தான் சரியான ஒன்றா இருக்கும். எல்லாருமே ஆண்டுட்டாங்க. அப்போ அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்தியாவுடைய பிரதமராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஒரு நாள் வருவாங்க இல்லையா, அன்றைக்கு தான் அம்பேத்கருடைய கனவு முழுமையாக செயல்பட்டதாக நான் உணர்வேன். அந்த பிரதமரும் முதலமைச்சரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபி இந்த கட்சியில் வந்து சரியான ஒன்றா இருக்காது. அது வந்து நியாயமான ஒன்றா இருக்காது. அவங்க வந்து செயல்படவும் மாட்டாங்க. ஒரு பட்டியல் மக்கள் தலைமை தாங்குற ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சியிலிருந்து வருவாங்க. அன்றைக்கு அம்பேத்கர் கண்ட கனவு நிச்சயமாக ஒரு முறை செயல்படும் என்பதை நிச்சயமாக நம்புவோம். தொடர்ந்து அம்பேத்கருடைய சிந்தனைகள் இந்தியாவை இயக்கி கொண்டிருக்கிறது. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.